இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய களமாற்றம். மக்கள் எல்லோரும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கின்றார். இன்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை உங்கள் முன்பு தமிழக மக்கள் முன்பு வைப்பதற்காக நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர், இன்றைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த குழுவினுடைய தலைவி, மயிலாப்பூரினுடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் பியூஷ் கோயல் உட்பட எல்லா மூத்த தலைவர்கள் இங்கு இருக்கிறாங்க. இன்று நம்முடைய முன்னாள் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் மிகச் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கி இருக்கின்றார்கள். நம்முடைய வாக்குறுதி மொத்தமாக 16 பாகங்களாக உள்ளடக்கி இருக்கின்றோம். நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, சமூக நீதி, மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு, இளைஞர்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விவசாயம், விவசாயிகள், மீனவர்களும் மீன் வளமும், அனைவருக்கும் ஆரோக்கியம், தமிழ் கலாச்சாரமும் சுற்றுலாத்துறையும், பொருளாதாரமும் தொழில்துறையும், உட்கட்டமைப்பு, நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல், சென்னை பகுதி, கொங்கு பகுதி, தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, டெல்டா பகுதி, 16 பாகங்களாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி உங்கள் முன்னால் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட எல்லா பாகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு, அதே நேரத்தில் முதல் 27 முக்கிய வாக்குறுதிகள், இந்த 16 பாகத்தில் இருக்கக்கூடிய 27 முக்கிய வாக்குறுதிகளை உங்கள் முன்பு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். நம்முடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த குழுவோடு சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசோடு இணைந்து நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் உங்கள் முன்னால் வைக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்திணை என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாகம். ஐந்திணை என்பது நம்முடைய நிலப்பரப்பும் 5 வகையாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நம்முடைய தமிழ் சொந்தங்கள் 5 நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், அந்த நிலப்பரப்போடு வளர்ச்சிகள் ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஐந்திணை தேர்தல் வாக்குறுதியாக உங்கள் முன்னால் வைக்கின்றோம். முதல் வாக்குறுதி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வாக்குறுதி, தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகையை நம்முடைய கூட்டணியின் சார்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு, மகளிருக்கு நாங்கள் மிக பெருமையோடு வழங்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் விலைவாசியினுடைய விலையேற்றம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம், சொத்து வரி ஏற்றம், குடிநீர் வரி ஏற்றம், அனைத்து வரி ஏற்றத்திலும் கூட மக்களுக்கு ஒரு பெரிய சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நம்முடைய குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கும் தமிழகத்தில் 10,000 ரூபாய் அவர்களுக்கு ஒரு முறை வழங்க இருக்கின்றோம். இது எங்களுடைய முதல் முக்கியமான வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி, இன்று உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி அது நிறைவேற்றவில்லை. என்று தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும், திமுகவுடைய பொய் வாக்குறுதியால் அவதிப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக மக்களுக்கு வருடத்திற்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் நம்முடைய கூட்டணி சார்பாக 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டரை வழங்கியிருக்கின்றோம். பொங்கல் அன்று, தமிழ் புத்தாண்டன்று, தீபாவளி அன்று 3 முறை 3 கேஸ் சிலிண்டர் நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு அவருடைய வீடு தேடி விலையில்லாமல் வந்து சேரும். அதே போல மூன்றாவது முக்கியமான வாக்குறுதி, இன்னைக்கு தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. குற்றச்சம்பவங்களை முதலில் பதிவு செய்வதற்கு 0 FIR, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த காவல் நிலையத்தில் குற்றம் எங்கே நடந்திருந்தாலும் கூட எங்கு வேண்டுமானாலும் அந்த குற்றத்தை பதிவு செய்யலாம், 0 FIR. அதே போல குற்றச்சம்பவத்திலே இருக்கக்கூடிய சாட்சியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு. அதே போல போக்சோ குற்றங்கள், 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தக்கூடிய குற்றங்களுக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள். அதே போல பொது இடத்தை முழுமையாக கண்காணிக்க 100% CCTV கண்காணிப்பு, எங்கேயும் கூட பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம அனைத்து இடத்தையும் கண்காணிப்பதற்கு 100% CCTV கண்காணிப்பு.
மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிர்பயா நிதி, நிர்பயா ஃபண்ட தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. முழுமையாக நிர்பயா நிதியை தமிழகத்தில் பயன்படுத்தி பெண்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யக்கூடிய முக்கியமான வாக்குறுதியை உங்கள் முன்னால் அளிக்கின்றோம். மத்திய அரசோடு உள்துறை அமைச்சரோடு இணைந்து இதை தமிழக அரசோடு இணைந்து மிக விரைவில் இதை நிறைவேற்றுவோம். அடுத்த வாக்குறுதி, தமிழகம் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள், பெண்கள் மிகச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அவருடைய பணியை பொறுத்தவரை மகளிர் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. சிறு குறு நடுத்தர தொழில்கள் MSME மிக அதிகமாக பெண்கள் இங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக அந்த துறைகளுக்கு உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்காக 50 லட்சம் வரை 50 lakhs 50 லட்சம் வரை வட்டி இல்லா கடன் அந்த சகோதரிகள் நடத்தக்கூடிய MSME சுய உதவி குழுக்களுக்கு, கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்கப்படும். அரசு நடத்தக்கூடிய கொள்முதல்ல 20% பெண்கள் நடத்தக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதுவும் எங்களுடைய வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். அடுத்து, நமக்கு தெரியும் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு இதற்கு முன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எங்களுடைய வாக்குறுதி, தைப்பூச திருநாளை மாநில விழாவாக கொண்டாடி அனைத்து தமிழ் மக்களும் முருகபெருமானை அந்த விழாவெடுத்து கொண்டாடுவதற்கு ஆவண செய்வோம். அதுவும் எங்களுடைய வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட நடைமுறைப்படுத்தாம பதட்ட சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஏற்படுத்தி இருக்கின்றார். தீபத்தொழிலே தீபம் மற்றும் கார்த்திகை திருவிழாவின் பொழுது புனிதமான மரபுகள் தடையின்றி நடப்பதற்கான உத்தரவாதத்தை உங்களுக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக உறுதி செய்து அதை வாக்குறுதியாக உங்கள் முன்பு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். அடுத்து, இன்று தமிழகத்தில் நம்முடைய அமைச்சர் திரு JP நட்டா ஐயா அவர்கள் சொன்னது போல போதைப் பொருட்களுடைய புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு போதைப் பொருள் ஒழிப்புத்துறை TNDET நேரடியாக போதைப் பொருளை கண்காணித்து ஒழிப்பதற்கான முயற்சியை இந்த துறை எடுக்கும். அதேபோல டோல் ஃப்ரீ நம்பர் உதவி எண் தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் இந்த எண்ணிற்கு அழைத்து அவர்கள் வீட்டோடு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை, குறிப்பாக போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை நேரடியாக பயமின்றி அச்சமின்றி டோல் ஃப்ரீ நம்பருக்கு அவங்க தெரிவிக்கலாம். அதற்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் உதவி எண். அதே போல போதைப் பொருள் முன்னறிவு பிரிவு மத்திய அரசோடு இணைந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. முன்னறிவு பிரிவை பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து கஞ்சா இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில உறுதியோடு வேலை செய்யும். அதே நேரத்தில் NDPS ஆக்ட்ல திரும்ப திரும்ப குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு போதைப் பொருள் சம்பந்தமாக அவருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு NDPS சட்டத்திலே வாய்ப்பு இருக்கிறது. அதையும் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் மூலமாக தமிழகத்திலே அதையும் உறுதிப்படுத்துவோம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். அடுத்து, உழவே தலை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலமாக நிறைய நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் ஒரு வருடமும் நிதியாக கொடுக்கின்றோம். அதை இன்னொரு அதற்கு ஒரு டாப் அப் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 6000 மாநில அரசு 3000 சேர்த்து அதை 9000 ரூபாயாக நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு உயர்த்துகின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கின்றோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குறைந்தபட்ச ஆதரவு விலை காங்கிரஸ் ஆட்சியில 2 விவசாய பொருட்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நாம் 21 விவசாய பொருட்களுக்கு உயர்த்தி இருக்கின்றோம். தமிழகத்துல தக்காளி, மாம்பழம், வாழைப்பழம், மிளகாய் இந்த 4 பொருட்களுக்கும் கூட அடுத்த கட்டமாக சந்தைப்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை நாங்கள் உறுதி செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டினுடைய கலாச்சார சின்னமாக நம்முடைய நாட்டு பசுக்கள் இருக்கு. கொங்கு பகுதியில, காங்கேயம் பகுதியில காங்கேயம் நாட்டு பசு, மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய பசுக்கள், எல்லா இடத்திலும் கூட அந்தந்த நிலப்பரப்புக்கு தகுந்தால் போல் நம்முடைய நாட்டு மாடுகள் இருக்கு. தமிழகத்துல இந்த புவியியல் முக்கியத்துவத்தை அறிந்து இங்க இருக்கக்கூடிய சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு அவர்கள் பகுதியினுடைய ஒரு நாட்டு பசு இனத்தையோ அல்லது பால் தரக்கூடிய 2 ஆடுகளையோ நம்முடைய சிறு குறு தாய்மார்களுக்கு நேரடியாக நாங்கள் அளிப்போம்.
அதன் மூலமாக நம்முடைய நேட்டிவ் பிரீட் அதை பாதுகாத்து விவசாய பெருமக்களுக்கும் லாபம் தருவதற்கான இந்த திட்டத்தை வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். அடுத்து தமிழகத்தில் இன்னைக்கு தெரியும், டெல்டா பகுதியில் விவசாய பெருமக்கள் நெல்லை கொண்டு வந்தாலும் கூட அதை உலர்த்துவதற்கு இடமில்லை, நெல்லை காயை போடுவதற்கு இடமில்லை. அதற்காக தமிழகத்தில் உள்ளூர் தானியங்கள் பருப்பு வகைகளை சேமிப்பதற்கு ஒரு பஞ்சாயத்திலும் கூட சிறிய எஃகு கிடங்கள் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் ஒரு பஞ்சாயத்து அளவிலே நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். மாவட்ட அளவில் உபரி உற்பத்தி அதிகமா போச்சு, விலை குறைவாக இருக்கிறது, அதை சேமிப்பதற்காக பெரிய எஃகு சேமிப்பு கிடங்குகள் அதையும் கூட மாவட்ட அளவிலே அமைப்பிருக்கின்றோம். வட்டார அளவில் சேமிப்பு கிடங்களை சந்தைப்படுத்துவதற்கான முழு முயற்சி எடுத்து அதையும் ஒரு வாக்குறுதியாக சந்தை இணைப்பு மையங்களை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். அதே போல பஞ்சாயத்து அளவில் காய்கறிகள், பழங்கள், மலர்கள் இதெல்லாம் தமிழகத்தில் அதிகமாக விவசாய பொருட்கள் பெருமக்கள் உற்பத்தி செய்கின்றார்கள். அதை பாதுகாப்பதற்கான குளிர்பதகு கிடங்குகளை கூட பஞ்சாயத்து அளவில் வடிவமைத்து தமிழக மக்களுக்கு அளிக்கின்றோம். இதுவும் எங்களுடைய வாக்குறுதி. அடுத்து விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயிகள் ஒரு பயிரை பயிர் செய்யாம சுழற்சி முறையில எல்லா பயிர்களையும் பயிர் செய்வதை ஊக்கப்படுத்துவதற்காக, விவசாயத்தின் மூலமாக அவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்காக அவர்களுக்கு ஒரு முறை 50,000 ரூபாய் நிதியுதவி நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இதன் மூலமாக விவசாய பெருமக்கள் கால்நடை வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, கோழி வளர்ப்பு தங்களுடைய விவசாய பொருட்களோடு இதையும் கூட வளர்த்து சுழற்சி முறையிலே விவசாயத்தை கொண்டு வருவதற்காக 50,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு ஒரு முறை நிதியுதவி வாக்குறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். அதே போல நம்முடைய மீனவ சொந்தங்கள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள். தமிழகத்தில் 61 நாட்கள் 61 டேஸ் மீன்பிடி தடை காலமாக இருக்கிறது. அந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய இழப்பீட்டை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு உயர்த்துகின்றோம். அதை வாக்குறுதியாக அளிக்கின்றோம். அதே போல மீன்பிடி குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறப்புப்படியாக 6,000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை 8,000 மீனவ சொந்தங்களுக்கு உயர்த்துகின்றோம். 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மீனவர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் ஓய்வூதியத்தை உறுதி செய்து அதை வாக்குறுதியாக நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கின்றோம். அடுத்து நம்முடைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் இளைஞர்கள் தமிழகத்தில் அதிகமா இருக்கிறாங்க. அவருடைய சக்தி எல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல் தலைமுறை இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு 10 லட்சம் வரை வட்டி இல்லாத கல்வி கடன் அவர்களுக்கு அளிப்பதை நாங்கள் ஒரு வாக்குறுதியாக இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். பொருளாதார நெருக்கடிகள் கல்வி திறமையை பாதிக்காததை உறுதி செய்யும் வகையில் அரசு பள்ளி தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெறும் பின்தங்கிய பின்னணியை சார்ந்த மாணவர்களுக்கு 100% பயிற்சி கட்டணத்தை திரும்ப கொடுக்கின்றோம். அதையும் ஒரு வாக்குறுதியாக அளிக்கின்றோம். அதே போல வேலைவாய்ப்பின்மை காரணமாக படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பின்மை காரணமாக மாதாந்திர கட்ட வேண்டிய இஎம்ஐ செலுத்த முடியாதவர்களுக்கு கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதையும் ஒரு வாக்குறுதியாக தமிழக மக்களுக்கு வைக்கின்றோம். தமிழகத்திலே மாவட்டம் தோறும் ஒரு போட்டி பயிற்சி தேர்வு மையத்தை நாங்கள் நிறுவ அது அனைத்து இளைஞர்களுக்கும் கூட அது மிக உபயோகமாக இருக்கும். அதேபோல அரசு துறைகளில் அனைத்து பிரிவில் உள்ள காலிப்பணிகளை நேர்மையான மற்றும் வெளிப்படையான முறையில் நிரப்பும் வகையில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு அறிவிப்பு அனுப்பி பணியில் அவர்களை கொண்டு வரப்போகின்றோம். அதேபோல முக்கிய திறன் குறைபாடுகளை கண்டறிய அவர்களை ஊக்குவிக்க திறன் கணக்கெடுப்பு தமிழகம் முழுவதும் நடத்திருக்கின்றோம். அதன் மூலமாக அடுத்த கட்ட திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நம்முடைய முயற்சி இருக்கும். இதையெல்லாம் முக்கிய வாக்குறுதியாக தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும், மதுரையை பொறுத்தவரை இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய நகரத்தில் கட்டை கடைசியாக சுத்தத்தில் இருக்குது. 40 நகரத்தில் 40வது இடம் மதுரைக்கு. சென்னை இன்னைக்கு இந்தியாவுடைய சுத்த நகரத்தில் கீழே இருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி எல்லாம் இன்னைக்கு டர்ட்டி சிட்டியாக இந்த டர்ட்டி கவர்மெண்ட் டிஎம்கே அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் சரி செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து முதல் 100 இடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய 10 இடங்கள் இந்தியாவுடைய டாப் 100 கிளீன் சிட்டிஸ்ல தமிழகத்திலிருந்து 10 நகரங்கள் இடம்பெறுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மிக பெருமையாக அளிக்கின்றோம். அதே போல இன்னைக்கு எத்தனையோ இடத்துல மாணவ செல்வங்கள் பிரைவேட் பிராக்டிஸ் போறாங்க. செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ் பயிற்சி எல்லாம் பிரைவேட்டா பிராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க. அதற்கான மையங்களை இந்தியாவுடைய எதிர்கால தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்தவும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அதிநவீன திறன்களை ஊக்குவிக்கவும்
ஒரு வட்டாரத்துல செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் பயிற்சி வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதுமே புதிய தொழில் நிறுவனங்கள் உருவாக்கி வேலை வாய்ப்பை ஊக்கப்படுத்த முதல் முறையாக இளைய தொழில் முனைவோருக்கு 5 ஆண்டு காலத்திற்கு 15 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் 2000 இளைய தலைமுறைக்கு வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியும் இந்த நேரத்திலே தமிழக மக்களுக்கு நாங்கள் அளிக்கின்றோம். அடுத்து நம்முடைய சகோதரிகளுக்கு மிக வேகமாக பயணம் செய்வதற்காக ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கு 25,000 ரூபாய் நேரடி மானியமாக, இருக்கக்கூடிய மானியத்தை தாண்டி நேரடி மானியமாக 25,000 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு அளிக்கின்றோம். மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய கோவிலை பேணி காக்க, கலாச்சாரத்தை பேணி காக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கோவில்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கோவிலுக்கும் தமிழகத்தில் நித்திய பூஜை தொகுப்பு, அதற்கு தேவையான பொருட்கள் கற்பூரம், நெய், எண்ணெய், 60 கிலோ அரிசி, குங்குமம், மஞ்சள், விபூதி, இது அடங்கிய மாதாந்திர ஒரு நித்திய பூஜை தொகுப்பை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கும் வழங்கியிருக்கின்றோம். அதே போல தமிழகத்தினுடைய செழுமையான மரபுகள், நம்முடைய காவல் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் எல்லாம் போற்றுவதற்காக தமிழகத்தில் கிராம தெய்வங்கள் சங்கமம் நடத்திருக்கின்றோம். அதை அரசே நடத்தும். கோவில் மணி, தாம்பூலம், ஆராத்தி பொருட்கள், பூசாரிகளுக்கு வேட்டி தொகுப்பு என்று அத்தியாவசிய பொருட்களையும் கோவிலுக்கு வழங்கியிருக்கின்றோம். அதே போல இன்னைக்கு தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு குறை, பெரிய கோவில் உள்ளூர் மக்களுக்கு தனியாக சாமியை வழிபடுவதற்கு நேரம் கொடுக்கவில்லை என்பது பெரிய குறை. ஒரு கோவிலும் கூட உள்ளூர் மக்கள் சாமி வழிபாடு செய்வதற்காக பிரத்யேகமான தினமும் 2 மணி நேரம் உள்ளூர் மக்களுக்கு சிறப்பு தரிசனத்தை நாங்கள் வாக்குறுதியாக உங்கள் முன்பு கொடுக்கின்றோம். அதே போல சிறு மற்றும் நடுத்தர கோவில்களுடைய தினசரி கோவில் செலவுகளை பராமரிக்க ஆண்டுக்கு 25,000 ரூபாய் நம்முடைய சிறு தெய்வங்களை, கோவில்களை காப்பாற்றுவதற்காக இந்த வாக்குறுதியை நாங்கள் அளிக்கின்றோம். அதே போல தமிழகத்தில் 10 பிளக் அண்ட் பிளே மாடல்ல பாரத பிரதமருடைய பவ்யா திட்டம், பாரத் உத்யோகிக் விகாஸ் யோஜனா திட்டத்தில் 10 நேரடியாக தொழிலை போய் செய்வதற்கான பிளக் அண்ட் பிளே மாடல்ல தொழில் பூங்காக்களை மத்திய அரசோடு இணைந்து உறுதி செய்கின்றோம். தமிழகத்தினுடைய சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு இந்த 10 பிளக் அண்ட் பிளே தொழில் பூங்காக்கள் உறுதுணையாக இருக்கும். அதே போல தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய ஈஸ்டாம் திட்டத்தில் கிக் ஒர்க்கர்ஸ் எத்தனையோ நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு ஃபுட் டெலிவரி, இன்ஸ்டன்ட் டெலிவரி, அது போன்ற தொழில்துறையில் தன்னை ஈடுபட்டு இருக்கின்றார்கள். 100% அவர்களை நாங்கள் ஈஸ்டாம் திட்டத்தில் கொண்டு வரப் போகின்றோம். ஈஸ்டாம் திட்டத்தின் மூலமாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அடுத்து நம்முடைய கிக் தொழிலாளர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிக் தொழிலாளர்களுக்கு 1,500 ரூபாய் வரை, ஒரு மாதத்திற்கு 1,500 ரூபாய் வரை மின்சார வாகன சார்ஜிங் அல்லது எரிபொருள் மானியத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். 1,500 ரூபாய் வரை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். அவர்களுக்கு ISI சான்றிதழ் பெற்ற ஹெல்மெட், தலைக்கவசங்கள், ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட், சேஃப்டி கிட் அது ஒரு முறை வழங்கப்படும். எல்லா கிக் ஒர்க்கரும் இன்னைக்கு மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட், ISI ஹெல்மெட்டோடு ஒரு சேஃப்டி கிட்டும் கூட அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அடுத்து கிக் தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு தொகையை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக இரட்டிப்பாக்குவதையும் கூட வாக்குறுதியாக நாங்கள் கொடுக்கின்றோம். அடுத்து நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டாஜி அவர்கள் உங்களுக்கு சொன்னாங்க, ஒரு மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு தமிழகத்தில் இப்ப இருக்கக்கூடியதை விட 3 ஆம்புலன்ஸ் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். எக்ஸ்ட்ரா ஓவர் அண்ட் அபோவ் தி கரண்ட் ஆம்புலன்ஸ் சிச்சுவேஷன் வழங்கியிருக்கின்றோம். 4 படுக்கைகள் கொண்ட ICU அதிநவீன வசதிகளோடு உருவாக்க இருக்கின்றோம். தாய்மார்களுக்கு பிரத்யேக தாய்ப்பால் வங்கிகள், மதர்ஸ் மில்க் பேங்க் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனை உருவாக்க இருக்கின்றோம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிறப்பு சிகிச்சை பிரிவை ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஆபரேஷன் தியேட்டரோடு கொண்டு வர இருக்கின்றோம். அதே போல ஒரு மாவட்டத்தினுடைய மருத்துவமனையில போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை மாவட்டத்தினுடைய மருத்துவமனையிலே நாங்கள் கொண்டு வருகின்றோம். தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டத்தினுடைய மருத்துவமனையில 10 விடுக்கைகள் கொண்ட குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவுகள் PICU அதையும் கூட ஒரு மாவட்டத்திலே நாம் உருவாக்க இருக்கின்றோம். அடுத்து 65 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய மூத்தவர்களுக்கு
ஒரு வருடத்திற்கு முழுமையான உடல் பரிசோதனையை வீட்டிலே வந்து செய்ய இருக்கின்றோம். 65 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு முழுமையான கம்ப்ளீட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வருடத்திற்கு ஒரு முறை அவங்க வீட்டில் வந்து அரசே செய்யும். அதே போல ஒரு மாவட்டத்திலும் போதை மீட்பு ரெக்கவரி மிஷன் அதை ஒரு மாவட்டத்திலும் துவங்க இருக்கின்றோம். காரணம், இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மது அடிமை அந்த சூழ்நிலை அபாயகரமான இடத்தில் இருக்கு. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது முழுமைப்படுத்தப்பட்டு தமிழக மக்களுக்கு மிக வேகமாக இந்த வருட கடைசிக்குள்ள அவர்களுக்கு ஒப்படைக்கப்படும். அதிநவீன விபத்து சிகிச்சை மையம் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டிராமா சென்டர் கிழக்கு கடற்கரை சாலையில் ECR ரோட்ல தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியான ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டிராமா கேர் சென்டர் அதை நிறுவருக்கின்றோம். அதே போல மலைப்பகுதிகள், தொலைதூர மற்றும் அணுக முடியாத பகுதிகளுக்கு தேவையான பைக் ஆம்புலன்ஸ் அதை 25 50 தமிழகத்தில் உயர்த்திருக்கின்றோம். இது கொங்கு பகுதியை மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பைக் ஆம்புலன்ஸ் கொண்டு வர்றோம். மலைப்பாங்கான பகுதிகள், அரிய வகை நோய்கள், நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைகளுக்கு அரிய வகை நோய்கள், அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட் மருந்துகள் இல்லாத இருக்கு. அதற்கு 100 கோடி ரூபாய் பிரத்யோகமாக இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அரிய வகை நோய்களுக்கு 100 கோடி ரூபாய் பிரத்யோகமாக ஒதுக்க இருக்கின்றோம். அதன் மூலமாக இந்த பிஞ்சு குழந்தை செல்வங்களுக்கு இதன் மூலமாக உதவி கிடைக்கும். அடுத்து ஹை ஸ்பீட் ரயில் காரிடார், இந்த கரண்ட் பட்ஜெட்ல நாம் சொல்லி இருக்கின்றோம் மத்திய அரசு. அதுல சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடங்கள் மிக வேகமாக அமைப்போம். தமிழகத்தில் ஹைட்ரோ பவர் ட்ரெயின் அதை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம். கொங்கு மண்டலத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் வழித்தடத்தை இணைக்கக்கூடிய பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் RRTS கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலத்தை இணைக்கக்கூடிய வழித்தடம் மிக வேகமாக மக்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். தமிழகத்தில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் வந்தே பாரத்தை கொண்டு வருவோம். இன்னைக்கு வந்தே பாரத் இருக்கு, ஸ்லீப்பர் வந்தே பாரத்தை கொண்டு வருவோம். சென்னையிலிருந்து மும்பை, சென்னையிலிருந்து கொல்கத்தா, சென்னையிலிருந்து டெல்லி முக்கிய வழித்தடங்களுக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் வசதியோடு கொண்டு வருகின்றோம். விழுப்புரம், சென்னை இடையே பிரத்யேகமாக செமி அர்பன் ரயில விழுப்புரம், சென்னை அந்த பகுதிகளுக்கு கொண்டு வருகின்றோம். அதே போல தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகியவற்றை இணைக்கக்கூடிய மயிலாடுதுறை காரைக்கால் ரயில் பாதையை மிக வேகமாக சீரமைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். தமிழ்நாட்டினுடைய இளைஞருடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகம் ஸ்கில் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலே நிறுவருக்கின்றோம். மாநிலத்தினுடைய அனைத்து மண்டலத்திலும் கூட சேட்டலைட் சென்டர், அனைத்து மண்டலத்திலும் கூட அதனுடைய வளாகங்கள் இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய இளைஞர்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கின்றோம். அதையும் உறுதிமொழியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சனை பல இடத்தில் இருக்குது. மிக முக்கியமாக நீர் ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் சரி செய்து ஒன்றாக இணைத்து குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கான முயற்சி எடுப்போம். 500 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே 500 mld அளவுக்கு கூடுதல் குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை, புதிய உவர்நீர் சுத்திகரிப்பு ஆலையை தமிழ்நாட்டில் நிறுவுவோம். செயல்படக்கூடிய முன்மாதிரி மையத்துடன் கூடிய தமிழ்நாட்டின் முதல் உவர்நீர் சுத்திகரிப்பு ஆராய்ச்சி மையத்தை கடலூர் மாவட்டத்தில் நிறுவுவோம் என்கின்ற வாக்குறுதியும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்கின்றோம். அதே போல பாரத பிரதமருடைய PM சூரியகர் திட்டம் தமிழ்நாட்டில் அதிக பயன்பாட்டில் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஊக்குவிக்கவில்லை. முதல் 10 மாநிலத்தில் கூட தமிழ்நாட்டினுடைய PM சூரியகர் திட்டம் இல்லை. வீட்டு கூரையின் மீது சோலார் பேனலை மத்திய அரசு சப்சிடியோடு கொண்டு வந்து மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு, அதை ஊக்கப்படுத்துவதற்காக, வேகப்படுத்துவதற்காக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையோடு இன்னும் 25,000 ரூபாய் மாநில சிறப்பு நிதியுதவியாக நம்ம கொடுக்க இருக்கின்றோம். PM சூரியகர் திட்டத்தை எல்லா வீடுகளுக்கு கொண்டு வரணும். கட்டக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைய வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் 25,000 ரூபாய் மாநில சிறப்பு நிதியுதவியாக வழங்க இருக்கின்றோம். அதே போல ஒரு இடத்திலும் கூட சுற்றுலாவை மேம்படுத்தி, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சுற்றுலா அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், நிறைய மக்கள் வரக்கூடிய ஒரு பகுதி. ஆனா இன்னைக்கு எந்த வசதியுமே இல்லை. கடல் சுற்றுலாவை ஊக்குவிக்க இருக்கின்றோம். கப்பல் பயணத்திலிருந்து, நீர் விளையாட்டுகள் இருந்து, மலை சுற்றுலா, நடைப்பயண பாதைகள், காஃபி தேயிலை தோட்ட சுற்றுலாக்கள், டோட்டா, படகா, பழங்குடி பாரம்பரிய ஆழமான அனுபவங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி மலை சுற்றுலாவை ஊக்கப்படுத்தியிருக்கின்றோம். வன சுற்றுலா, ஜங்கல் சஃபாரி, அது சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள், இதையெல்லாம் இன்னும் மேம்படுத்தி மக்கள், குறிப்பாக குழந்தைகளோடு சுற்றுலா செய்வதற்கு மேம்படுத்தியிருக்கின்றோம்.
பிரத்யேக ஆன்மீக சுற்றுலா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இணைத்து ஆன்மீக சுற்றுலா வழித்தடங்களையும் உருவாக்க இருக்கின்றோம். அது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். கலாச்சார சுற்றுலா, தமிழ்நாட்டினுடைய கலாச்சார மையங்களையும் ஒன்றாக இணைத்து கலாச்சார சுற்றுலா மையம், கடல் சுற்றுலா, மலை சுற்றுலா, வன சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, கலாச்சார சுற்றுலாவையும் மேம்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். அதே போல தென் தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய திருத்தலங்கள், கோவில் எல்லாம் இணைத்து தென் தமிழக திருத்தல யாத்திரை திட்டத்தை உருவாக்குவோம். இதன் மூலமாக மக்கள் எளிதாக எல்லா கோவிலுக்கும் யாத்திரை மூலமாக வேகமாக சென்று வருவதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழக மக்களுக்கு அளிக்க இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, பத்திரிகை நண்பர்களே, இது பாரதிய ஜனதா கட்சி இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் அளித்திருக்கக்கூடிய 27 முக்கியமான வாக்குறுதிகள். இன்னும் நிறைய வாக்குறுதிகள், இதை நாங்கள் மேம்படுத்தி ஒரு இடத்துல எழுதியிருக்கோம். நீங்கள் தயவு செய்து நம்முடைய வாக்குறுதிகள் இந்த புத்தகத்தை 16 பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குறுதியை பார்த்திருக்கிறீங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு நாங்கள் அளித்திருக்கின்றோம். மத்திய அரசோடு இணைந்து, மாநில அரசோடு இணைந்து முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம். நீங்கள் எல்லோருமே தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக்கி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வித்திட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.